நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்த்தது. நிகழ்தகவு. வயல்வெளியில் சடலமாக கிடந்த 19 வயது இளம்பெண். விஷ பாட்டில் மூடியையும் சிசிடிவி காட்சியையும் வைத்து துப்பு துளக்கிய காவல்துறையினர். மூத்த மகனுடன் சேர்ந்து இளைய மகளை தாயை கழுத்தை இறுக்கி கொலை செய்து வயல்வெளியில் வீசிய பயங்கரம். மகளை கொன்ற குற்ற உணர்ச்சி இல்லாமல் நீலிக்கண்ணீர் வடித்து ஒப்பாரி வைத்த கொலைகார தாய் சிக்கியது எப்படி? தாயே மகளுக்கு யமனாக மாறியது ஏன்? நடந்தது என்ன? பிப்ரவரி 26ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் பதேப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல 19 வயசான ஒரு இளம்பெண் மயங்கி கிடந்திருக்காங்க. வாயில நுரை தள்ளியபடி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த இளம்பெண்ணை பார்த்து அங்கிருந்த சக பயணிகள் உடனே ரயில்வே போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் அந்த இளம்பெண்ணை மீட்டு சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அரை மணி நேரத்திற்கு அப்புறம் மயக்கத்திலிருந்து கண் முழிச்ச இளம்பெண் கிட்ட, உங்க பேரு என்னமா, எப்படி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன விஷயம் அங்கிருந்த டாக்டர்களையும் போலீஸ்காரங்களையும் ஷாக்காக வச்சிருக்கு. தாம் பேரு ஃபர்சானான்னு சொன்ன இளம்பெண் தாம் சுனிலுங்கிற ஒருத்தனை காதலிச்சதாவும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கர்ப்பமாக்கிட்டான்னோ, அப்புறம் கட்டாயப்படுத்தி கருக்கலைப்ப பண்ண வச்சது மட்டும் இல்லாம ரயில்வே ஸ்டேஷன்லயே விட்டுட்டு ஓடி போயிட்டதா அழுதுகிட்டே சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை தெரிஞ்சு ஃபர்சானாவோட அம்மா அப்சனாவும் அண்ணன் அப்சரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்திருக்காங்க. சார், எங்க குடும்பமானமே போச்சுன்னு சொல்லி கதறி அழுத தாய் அப்சனா, இந்த விஷயத்தை போலீஸ் கேஸெல்லாம் ஆக்க வேண்டாம், நாங்க என் மகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறோம்னு கெஞ்சி இருக்காங்க. போலீஸும் இளம்பெண்ணோட எதிர்காலத்தை நினைச்சு பெத்தவங்க கூட ஃபர்சானாவை அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா ஃபர்சானாவுக்கு அப்ப தெரியல, பெத்த தாய் கையால தான் நம்ம உயிரே போக போகுது அப்படிங்கிறது. மார்ச் 2ஆம் தேதி காலையில பதேப்பூர்ல உள்ள வயல்வெளியில ஒரு இளம்பெண் சடலம் கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போய் பார்த்த போலீஸ்காரங்களே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாகி நின்று இருக்காங்க. ஏன்னா அந்த இளம்பெண் வேற யாரும் இல்ல, 3 நாளைக்கு முன்னாடி அவங்க காப்பாத்தின அதே ஃபர்சானா தான். சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் தீவிர புலன் விசாரணையில இறங்கினாங்க. முதற்கட்டமா சடலம் மீட்கப்பட்ட இடத்துல சோதனை பண்ணப்ப அதிகாரிகள் கண்ணுல ஒரு விஷ பாட்டில் மூடி சிக்கி இருக்கு. இதுக்கு நடுவுல அங்க வந்த ஃபர்சானாவோட அம்மா அப்சனா, என் மகளை அந்த சுனில் தான் மறுபடியும் தனியா கூட்டிட்டு போய் விஷம் கொடுத்து கொலை பண்ணி வயல்வெளியில வீசி இருக்கான்னு ஒப்பாரி வச்சிருக்காங்க. மகளை பறிகொடுத்த அப்சனாவுக்கு அங்கிருந்த பொதுமக்கள் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல இன்வெஸ்டிகேஷன்ல இருந்த போலீஸுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல மீட்கப்பட்ட ஃபர்சானா 2-3 நாளைக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தாங்க. அதுவும் அவங்க அம்மா அப்சனா கண்காணிப்புல தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஃபர்சானா நைட்டோடு நைட்டா வயல்வெளிக்கு எப்படி வந்தாங்க? வீட்டில் இருந்தவங்களை மீறி காதலன் சுனில் எப்படி ஃபர்சானாவை வெளியில கூட்டிட்டு போயிருப்பான்னு யோசிச்சாங்க. அதனால தாய் அப்சனாவையும் அவங்களோட மகன் அப்சரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணப்ப அவங்க சொன்னதுக்கும் அங்க நடந்த விஷயத்துக்கும் ஒத்து போகாம இருந்துச்சு. அதே நேரம் இளம்பெண்ணோட செல்போனை எடுத்து கால் ஹிஸ்டரியை செக் பண்ணாங்க. அதுல அன்னைக்கு நைட்டு ஃபர்சானா அவங்க காதலன் சுனில் கூட பேசவே இல்லைங்கிறத போலீஸ்காரங்க உறுதி பண்ணி இருக்காங்க. இந்த விஷயம் போலீஸுக்கு அப்சனா மேல இருந்த சந்தேகத்தை இன்னும் அதிகரிச்சதுனால அந்த பகுதியில இருந்த சிசிடிவி கேமராக்களையும் செக் பண்ணி இருக்காங்க. அதுல
ஃபர்சானாவை அவங்களோட அம்மா அப்சனாவும் அண்ணனும் சேர்ந்து வயல்வெளிக்கு கூட்டிட்டு போனதும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபர்சானா இல்லாம தாயும் மகனும் தனியா வந்ததும் பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி காட்சியை கைப்பற்றின போலீஸ் அப்சனாவையும் அவங்க மகனையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சதுனால ஃபர்சானாவை கொலை பண்ணது சுனில் இல்ல, அவங்க அம்மாவும் அண்ணனும் தாங்கிறது வெளிச்சத்துக்கு வந்துச்சு. மாற்று மதத்துக்காரனை காதலிச்சது மட்டும் இல்லாம அவனால கர்ப்பமாக்கி ஊருக்குள்ள குடும்ப மானத்தை வாங்கிட்டதா சொல்லி அப்சனா தான் மகனோட சேர்ந்து ஃபர்சானாவை விஷத்தை சாப்பிட வச்சு பெத்த மகள்னு கூட பார்க்காம கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்காங்க. மகளை கொன்னுட்டு அந்த பழிய காதலன் சுனில் மேல போட்டுட்டா நம்ம தப்பிச்சிடலாம்னு கிரிமினல் மைண்டோட பிளான் போட்டிருக்கா தாய் அப்சனா. மகளோட உயிரை விட சாதி மத வெறியும் கௌரவமும் தான் பெத்த தாய ஒரு கொலையாளியாவே மாத்தி இருக்கு. பள்ளிக்கு சென்ற 9ஆம் வகுப்பு மாணவிக்கு தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்த கல்லூரி மாணவன். உறவினர் தானே என நினைத்து வெள்ளந்தியாக பேசிய மாணவி. நைசாக பேசி மாணவியை தனது உறவினர் வீட்டுக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். மாணவியின் உடலில் மாற்றங்கள் தெரிந்ததால் வெளிவந்த உண்மை. வக்ரபுத்தி கொண்ட கல்லூரி மாணவன் போலீசில் சிக்கினானா? நடந்தது என்ன? அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவிக்கு திடீர்னு வயிறு வலி ஏற்பட்டிருக்கு. ஸ்கூலுக்கு லீவு போடுறேன், என்னால வயிறு வலி தாங்க முடியல, ரொம்ப சோர்வா இருக்குன்னு அழுதுருக்காங்க அந்த மாணவி. மகள் அழுததை பார்த்து பதர்ன அந்த தாய் உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க. அங்க பரிசோதனை பண்ண டாக்டர் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு ஷாக்கான அந்த தாய் இடி விழுந்த மாதிரி உடைஞ்சு உக்காந்துருக்காங்க. அடுத்து யார் இந்த நாச வேலையை பண்ணதுன்னு மாணவி கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ தயங்கி எதுவுமே சொல்ல முடியாம எச்சில விழுங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க மாணவி. இதுக்கிடையில மருத்துவமனை நிர்வாகம் போன் பண்ணி தகவல் சொன்னதால அங்க போலீஸும் வந்துட்டாங்க. யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லுமா அப்படின்னு பெண் காவலர்கள் கேட்டப்பதான் நடந்த விவரத்தை அழுதுகிட்டே சொல்லி இருக்காங்க அந்த மாணவி. சென்னை வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த 14 வயசு சிறுமி அதே ஏரியால இருக்கக்கூடிய அரசு பள்ளியில 9ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 20 வயசுல ஒரு அக்கா இருக்காங்க. வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அக்காவுக்கு அதே காலேஜ்ல படிக்கக்கூடிய சீனியர் மாணவரான சிலம்பரசன் கூட நட்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நட்பு நாளடைவுல காதலா மாறி 2 பேரும் கடந்த 1 வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட காதல் விவகாரம் இளம்பெண் வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. முதல்ல 2 பேரோட வீட்லயும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டாங்க. அடுத்த வருஷம் காலேஜை முடிச்சதும் சிலம்பரசனுக்கு இளம்பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணி இருக்காங்க. இதுக்கு நடுவுல வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய மாமியார் வீட்டுக்கு சிலம்பரசன் அடிக்கடி போயிட்டு வர்றத வழக்கமா வச்சிருந்திருக்கான். அப்படி அங்க போறப்பெல்லாம் வருங்கால மனைவியோட தங்கச்சின்னு கூட பார்க்காம 14 வயசு சிறுமிய தவறான கண்ணோட்டத்தோட பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். சம்பவத்தன்னைக்கு காலையில சிலம்பரசன் அங்க போக சிறுமி ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நான் என்னோட பைக்லயே உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விட்டுறேன் வான்னு சொல்லி இருக்கான் சிலம்பரசன். சிறுமியும் நம்ம அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவரு தானேன்னு நம்பி அவனோட கிளம்பி போயிருக்காங்க. ஸ்கூலுக்கு போற வழியில பைக்கை நிறுத்தி ஜூஸ் வாங்கி கொடுத்திருக்கான் சிலம்பரசன். அப்போ சிறுமி வாங்க மாட்டேன்னு சொன்னா கூட நான் உன்னோட வருங்கால மாமா தான், உன் அப்பா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, தைரியமா குடின்னு கட்டாயப்படுத்தி கொடுத்திருக்கான். அதுக்கு பிறகு இன்னைக்கு லீவு போட்டு
ஓட்டேரியில் இருக்கக்கூடிய என்னோட அக்கா வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன், என் அக்கா உன்னை கூட்டிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லி இருக்கான். அதை நம்பின அந்த சிறுமியும் ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டு சிலம்பரசன் கூட போயிருக்காங்க. அங்க போனா சிலம்பரசனோட அக்கா வீட்லயே இல்ல. என்னாச்சு, உங்க அக்காவை காணோம், எங்க போயிருக்காங்க, என்னை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னு சிறுமி அப்பாவியா கேட்டிருக்காங்க. அப்போ என் அக்கா பக்கத்துல இருக்க கடைக்கு போயிருக்கா, நீ வந்து உட்காரு அப்படின்னு நாற்காலியில சிறுமிய உட்கார வச்ச சிலம்பரசன் திடீர்னு கயிறு எடுத்துட்டு வந்து சிறுமியோட கை காலை கட்டி வாயில துணிய வச்சு அமுக்கி பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டிருக்கான். கத்தி சத்தமும் போட முடியாம சிறுமியோட கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் கொட்டி இருக்குது. அப்படி இருந்தும் அந்த கொடூரன் சிலம்பரசன் மனசு இறங்கல. சிறுமியை கட்டி போட்டு தன்னோட மிருகத்தனத்தை காட்டுன சிலம்பரசன் நடந்த விஷயத்த வெளியே சொன்னா எனக்கு அசிங்கம் இல்லை, உன் அம்மாவும் அப்பாவும் தான் தற்கொலை பண்ணிக்குவாங்க, அதனால வெளியே சொல்லணுமா வேண்டாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோன்னு பயம் காட்டி இருக்கான். அப்பாவும் அம்மாவும் தற்கொலை பண்ணிக்குவாங்கன்னு பயந்த சிறுமியும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க. ஆனா பாலியல் வன்கொடுமை செஞ்ச சில நாட்கள்லயே சிறுமியோட உடல்ல மாற்றங்கள் தெரிய வந்ததுனால சிலம்பரசனோட திருட்டுத்தனம் வெளியே வந்துருச்சு. அடுத்து அவனை போக்சோ சட்டத்துல கைது செஞ்ச போலீஸ் அவங்க பாணியில விசாரிச்சிருக்காங்க. ஏற்கனவே சிறுமி மேல தனக்கு ஒரு கண்ணு இருந்ததால ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கட்டி போட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சதா வாக்கு மூலம் கொடுத்திருக்கான். பெற்றோர் இல்லாம தெரிஞ்சவங்க கூட பெண் பிள்ளைங்க தனியா போகவும் கூடாது, யாரையும் கண்மூடித்தனமா நம்பவும் கூடாதுங்கிறதுக்கு இந்த சம்பவமும் ஒரு சாட்சி. கால்வாய் ஓரத்தில் சிதறி கிடந்த ரத்தம் மற்றும் பூஜை பொருட்கள். கால்வாய்க்குள் ரத்த வெள்ளத்தில் பூசாரி சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி. சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பி வைத்த போலீஸ். வழக்கையே திருப்பி போட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். விசாரணையில் வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள். பூசாரியை கொலை செய்துவிட்டு சடலத்தை கால்வாய்க்குள் வீசி சென்ற கும்பல் எது? பின்னணி என்ன? வேலை விஷயமா பொதுமக்கள் சில பேர் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க உள்ள ஒரு கால்வாய் ஓரத்துல ஒரே ரத்தமா கிடந்திருக்கு. ரத்தம் பக்கத்துல குங்குமம், தட்டு, திருநீருன்னு பூஜை பொருட்களும் சிதறி கிடந்திருக்கு. இத பார்த்த நபர்கள் கால்வாய்க்குள்ள எட்டி பார்த்தாங்க. அதுல பைக் ஒன்று மூழ்கின நிலையிலையும் அந்த பைக் பக்கத்துல சடலம் ஒன்று மிதந்துகிட்டு கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த நபர்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த சடலத்தை மீட்டு இருக்காங்க. அதுலதான் உயிரிழந்தது அதே பகுதியைச் சேர்ந்த சித்தலிங்கப்பான்னு தெரிய வந்திருக்கு. அடுத்து சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கின போலீஸ் இத ஆக்சிடென்ட் கேஸா ஃபைல் பண்ணி இருக்காங்க. இந்த தகவலை சித்தலிங்கப்பாவோட மனைவி கிட்டையும் சொந்தக்காரங்க கிட்டையும் சொல்லி இருக்காங்க போலீஸ். அதுக்கடுத்து சித்தலிங்கப்பாவுக்கு இறுதி அஞ்சலிக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. மனைவி ஷாலினி மற்றும் சொந்தக்காரங்க எல்லாரும் கதறி அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சித்தலிங்கப்பா உடம்புல காயங்கள் இருந்ததாவும் அவரை யாரோ அடிச்சு கொலை பண்ணதாவும் பதிவாகி இருந்திருக்கு. இதனால இத கொலை வழக்கா பதிவு பண்ண போலீஸ் கிராம மக்கள் கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. அப்ப கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி வீட்டுல சண்டை ஏற்படுங்கிற விஷயம் அரசல் புரசலா போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால அவங்க மனைவி கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க. அவங்களோட செல்போன் எல்லாத்தையும் எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல ஷாலினியும் பக்கத்து வீட்டுக்காரர் ஹரிஷும் அடிக்கடி போன்ல பேசி இருந்தது தெரிய வந்திருக்கு. இதனால அவங்க மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் மனைவி கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்கினாங்க.
கர்நாடகாவில் உள்ள ஷெட்டிஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சித்தலிங்கப்பா ஷாலினி தம்பதிக்கு கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணமாகி இருக்கு. சித்தலிங்கப்பா அங்குள்ள ஒரு கோயில்ல பூசாரியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவங்க குடும்ப வாழ்க்கை நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. இதுக்கிடையில ஷாலினிக்கும் பக்கத்து வீட்டுக்காரர் ஹரிஷுக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. கணவன் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஹரிஷ வீட்டுக்கு கூப்பிடுற மனைவி அவர் கூட தனிமையிலையும் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ கணவனோட காதுக்கு போயிருக்கு. இதனால கடும் கோபமான கணவன் ஷாலினிய சரமாரியா அடிச்சிருக்காரு. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் ஹரிஷ் வீட்டுக்கும் போயிட்டு, இதுக்கப்புறம் என் மனைவிக்கு போன் பண்ற வேலை வச்சுக்கிட்டேன்னா உன்னை சும்மா விடமாட்டேன்னு மிரட்டி பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. குடும்பத்துக்குள்ள பயங்கர சண்டை வெடிச்சதுனால ஷாலினி கொஞ்ச நாட்களா காதலன் கூட பேசாம இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 பேரும் பழைய மாதிரி பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப காதலனுக்கு போன் பண்ண ஷாலினி, சித்தலிங்கப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து கணவனை கொலை பண்ண அவர் கூட சேர்ந்து திட்டமும் போட்டு இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு கணவன் சித்தலிங்கப்பா அதிகாலையில சீக்கிரமா எந்திரிச்சு விரதம் இருந்திருக்காரு. அப்ப ஹரிஷுக்கு போன் பண்ண ஷாலினி, என் கணவர் இன்னைக்கு விரதம் இருக்காரு, அதனால அவரோட உடல் சோர்வா இருக்கும், இந்த நேரத்துல அவரை அடிச்சு கொலை பண்ணிட்டா அவரு நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு ஐடியா கொடுத்திருக்காங்க. காலையில 8 மணிக்கு கணவன் கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காரு. இத உடனே தன்னோட கள்ள காதலனுக்கு போன் பண்ணி சொல்லி இருக்கா ஷாலினி. அப்ப பாதி வழியில அவரை வழிமறிச்ச ஹரிஷும் அவரோட நண்பர்களும் சித்தலிங்கப்பாவை சரமாரியா அடிச்சிருக்காங்க. அடுத்து கீழே கிடந்த கல்லு கட்டைன்னு எல்லாத்தையும் எடுத்து அவரோட தலையில பயங்கரமா தாக்கி இருக்காங்க. இதுல நிலை குலைஞ்ச நபர் சம்பவ இடத்திலேயே துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாரு. அடுத்து சித்தலிங்கப்பாவோட பைக்கையும் சடலத்தையும் அந்த கால்வாயில தூக்கி வீசின கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அதுக்கடுத்து மனைவி இத விபத்துன்னு சொல்லி ஊர் மக்கள் கிட்ட நாடகமாடி இருக்காங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமா எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஷாலினி, ஹரிஷ்னு 4 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தாய் வீட்டிற்கு சென்ற கார் ஓட்டுநர் மீது தாக்குதல். செங்கல்லால் நெஞ்சில் அடித்து தேங்காய் உரிக்கும் எந்திரத்தை கொண்டு முகத்தை சிதைத்த தம்பி. எங்கேயும் தப்பித்து ஓடாமல் சடலத்தின் பக்கத்தில் கொலைவெறியுடன் அமர்ந்திருந்த தம்பியை கையும் களவுமாக பிடித்த பொதுமக்கள். கார் ஓட்டுநரை உடன் பிறந்த தம்பியை அடித்து கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? மோளையானூர் பகுதியில உள்ள ஒரு வீட்ல இருந்து அலறல் சத்தம் கேட்டு இருக்கு. இத கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே அந்த வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அப்ப நடு வீட்ல சாமுத்திரியன்கிற நபர் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில சடலமா கிடந்திருக்காரு. பொதுமக்கள் வந்ததை பார்த்து அங்கிருந்த மற்றொரு நபர் தப்பிச்சு போக பார்த்திருக்காரு. ஆனா அவரை சுத்தி வளைச்சு பிடிச்ச பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. இத கேட்டு உடனே வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த நபரை ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் கொலைக்கான காரணம் என்னன்னு முழு விவரமும் தெரிய வந்துச்சு. தருமபுரியில் உள்ள மோளையானூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அன்பழகன். இவருக்கு சாமுத்திரியன், சத்தியநாதன் 2 மகன்கள் இருக்காங்க. சாமுத்திரியன் கார் ஓட்டுநராகவும் டிராவல்ஸ் வச்சும் தொழில் செஞ்சிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம பாப்பிரெட்டிப்பட்டி பாஜக கிழக்கு ஒன்றிய துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு. இவருக்கு கல்யாணமாகி குழந்தைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இவரோட தம்பி சத்தியநாதன் சில வருஷங்களுக்கு முன்னாடி காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. மது போதைக்கு அடிமையான இவரு எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம ஊதாரியா ஊர் சுத்திக்கிட்டு இருந்ததுனால
கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. கல்யாணமான நாட்கள்ல இருந்தே இவங்களுக்குள்ள சண்டையும் சச்சரவுமா தான் இருந்திருக்கு. இதனால மனைவி தன்னோட பசங்களை கூட்டிக்கிட்டு தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. சாமுத்திரியனோட தந்தைக்கு அந்த ஊர்ல 10 ஏக்கருக்கு மேல விவசாய நிலம் இருந்திருக்கு. இரண்டாவது மகன் வீட்டுக்கு அடங்காம இருந்ததால எல்லா சொத்தையும் தன்னோட மூத்த மகனோட பசங்களுக்கு எழுதி வச்சிருக்காரு அன்பழகன். இதுக்கிடையில அன்பழகன் உடல்நலக் குறைவால உயிரிழந்துட்டாரு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு தன்னோட தாய் வீட்டுக்கு போன சத்தியநாதன் எல்லா சொத்தையும் அண்ணன் பேருக்கு எழுதி வச்சுட்டா நானும் என்னோட பசங்களும் என்ன செய்வோம், அதனால அந்த சொத்தை சரிக்கு சமமா பிரிச்சு எழுதி வைங்கன்னு சண்டை போட்டிருக்காரு. இதனால தாய் மகனுக்கு இடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அடுத்து நேரா அண்ணன் சாமுத்திரியன் வீட்டுக்கு போன தம்பி சொத்து கேட்டு பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. அப்பா எழுதி வச்ச சொத்தை எனக்கும் சரிக்கு சமமா பிரிச்சு கொடு, இல்லன்னா உன்னை சும்மா விடமாட்டேன்னு சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு சாமுத்திரியன், அப்பா என் பசங்க பேர்ல எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டாரு, அதனால நான் ஒரு துளி அளவு நிலத்தை கூட உனக்கு தரமாட்டேன்னு பதில் அளிச்சிருக்காரு. நீ டெய்லி இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் உன் பொண்டாட்டி உன் கூட வாழாம அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம வீட்டுக்கு போயிரு, இல்லன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லி தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. அப்ப 2 பேருக்கும் சண்டை அதிகமாக மாறி மாறி தாக்கிக்கிட்டாங்க. இத பார்த்த அங்கிருந்த மக்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு போன சத்தியநாதன், உன் பேர்ல இருக்க 1 ஏக்கர் நிலத்தையாவது தன்னோட பேருக்கு எழுதி வைங்கன்னு தாய் கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கும் சாமுத்திரியன் எதிர்ப்பு தெரிவிச்சதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சத்தியநாதன் மது போதையில அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா காவல் நிலையத்துல புகார் அளிச்சிட்டாரு. இதனால ஆத்திரமடைஞ்ச தம்பி சத்தியநாதன் நேரா சாமுத்திரியனோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட மனைவி மற்றும் பசங்களை தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. சாமுத்திரியன் வீட்டுக்கு வந்த உடனே அவங்களோட மனைவி நடந்த எல்லா விஷயத்தையும் கணவன் கிட்ட சொல்லி அழுது இருக்காங்க. இத கேட்டு கொலவெறியான கணவன் நேரா அங்க போயிட்டு, எதுக்கு என் மனைவியையும் பசங்களையும் தகாத வார்த்தையால திட்டினன்னு தம்பி கிட்ட பிரச்சனை பண்ணி இருக்காரு. அப்ப கோபமான தம்பி கீழே கடந்த செங்கல்ல எடுத்து அண்ணன் நெஞ்சிலேயே அடிச்சிருக்காரு. அடுத்து தேங்காய் உரிக்கிற மெஷினை வச்சு அண்ணனோட முதுகுல சரமாரியா குத்தி முகத்தை சிதைச்சி கொலை பண்ணிட்டாரு. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சத்தியநாதனை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. கோழி பண்ணையில் பணப்பையுடன் நின்று கொண்டிருந்த நகைக்கடை உரிமையாளர் திடீரென பைக்கில் மின்னல் வேகத்தில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டி பணப்பையை திருடிச் சென்ற கொடூரம். ECRல் பதிவாகியிருந்த செல்போன் சிக்னல். லாட்ஜில் நண்பர்களுடன் ஜாலியாக மது குடித்துக் கொண்டிருந்தவரை பிடித்து விசாரித்த போலீஸ். அடகு கடை உரிமையாளரிடம் பணம் பறித்த கும்பல் எது? அவருக்கும் அந்த திருட்டு கும்பலுக்கும் என்ன தொடர்பு? மாடம்பாக்கம் கோழி பண்ணையில உத்மத் சந்துங்கிற நபர் கையில ஒரு பேக வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தாரு. கரெக்டா நைட் 9:30 மணி இருக்கும். அப்ப 2 பைக்ல மின்னல் வேகத்துல வந்த 4 பேர் கொண்ட கும்பல் பெரிய பட்டாக்கத்தியை எடுத்து உத்மத் சந்தோட கழுத்துல வச்சு மிரட்டி இருக்காங்க. அடுத்து அவரோட கையில இருந்த பேக பிடுங்கின அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம பதறி போன அந்த நபர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாரு. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் உத்மத் சந்த் கிட்ட, என்ன ஆச்சு, அந்த பேக்ல என்ன வச்சிருந்தீங்க, அதை எதுக்கு அந்த கும்பல் கடத்திட்டு போனாங்க, உங்களுக்கும் அந்த கும்பலுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லன்னா அது திருட்டு கும்பலான்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த நபர், சார் நான் நகை அடகு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், அற்புதராஜுங்கிற நபர் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை என்கிட்ட இருக்கு, அந்த நகைகளை வாங்கிக்க பணத்தை எடுத்துட்டு வர சொன்னான்,
அதுபடி நானும் பணத்தை எடுத்துட்டு வந்தேன். ஆனா வந்த உடனேயே கத்திய காட்டி மிரட்டி பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டான்னு சொல்லி இருக்காரு. அவர் சொன்ன வாக்குமூலத்தை வச்சு போலீசார் விசாரணையில இறங்கினாங்க. மாடம்பாக்கம் கோழி பண்ணையை சுத்தி சிசிடிவி கேமராக்கள் இல்லாததுனால கொள்ளையர்களை பிடிக்கிறது போலீஸுக்கு சவாலா மாறி இருக்கு. உடனே உத்மத் சந்த் கிட்ட இருந்து அற்புதராஜோட போன் நம்பரை வாங்கின போலீஸ் அந்த நம்பருக்கு போன் பண்ணி இருக்காங்க. அப்ப போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அடுத்து கடைசியா சிக்னல் எங்க பதிவாகி இருந்துச்சுன்னு பார்த்திருக்காங்க. அப்ப சிக்னல் ஈசிஆர்ல காட்டி இருக்கு. இதனால நேரா அங்க போன போலீஸ் கொள்ளையர்களை கண்டுபிடிக்க அங்க உள்ள ஒவ்வொரு லாட்ஜிலையும் ஏறி இறங்கி செக் பண்ணி இருக்காங்க. அதுல ஒரு அறையில உட்கார்ந்து தனது நண்பர்களோட அற்புதராஜ் மது குடிச்சிட்டு இருந்ததை பார்த்த போலீஸ் அந்த கும்பலை சேலையூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. சென்னை வேளச்சேரியை சேர்ந்த உத்மத் சந்த் அதே பகுதியில ஜிஜேந்திரா டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நகை அடகு கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இவருக்கு தொழிலதிபர் ரவுடிகள்னு நிறைய நபர்கள் கூட பழக்கம் இருந்ததா சொல்லப்படுது. முறையான ஆவணம் இல்லாம எடுத்துட்டு வர்ற நகைகளையும் இவர் வாங்கி அதுக்கான பணத்தை கொடுக்கிறதா சொல்லப்படுது. அதுபடி இவருக்கும் கண்ணகி நகரை சேர்ந்த சரித்திர பதிவு குற்றவாளியான அற்புதராஜுக்கும் ரொம்ப நாட்களா கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கு. இதுக்கிடையில அற்புதராஜுக்கு கடன் பிரச்சனை தலைக்கு மேல கத்தி மாதிரி தொங்கி இருக்கு. இதனால இவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நகை அடகு கடை உரிமையாளர் உத்மத் சந்தை ஏமாத்த திட்டம் ஒண்ணு போட்டு இருக்காங்க. அதுபடி புதன்கிழமை அன்னைக்கு உத்மத் சந்துக்கு போன் பண்ண அற்புதராஜ், என்கிட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு நகைகள் இருக்கு, அந்த நகைகளை வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி இருக்காரு. அதை நம்பி அந்த நபர் இளைஞர் ஒருத்தரை கூட்டிக்கிட்டு பைக்கில் மாடம்பாக்கம் பகுதியில் உள்ள கோழி பண்ணைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு வந்திருக்காரு. ஆனா சொன்ன நேரத்துக்கு அற்புதராஜ் அங்க வரவே இல்லை. அற்புதராஜ் அப்ப வந்துருவாரு இப்ப வந்துருவாருன்னு வெயிட் பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா கிட்டத்தட்ட 2 மணி நேரமா அந்த நபர் வரவே இல்லை. கரெக்டா 9:30 மணி இருக்கும். அந்த பகுதிக்கு வேகமா 2 பைக் வந்திருக்கு. அப்ப ஒரு பைக்ல இருந்து இறங்கின அற்புதராஜ் பட்டா கத்திய காட்டி உத்மத் சந்தை மிரட்டி அந்த பண பேக பிடுங்கிக்கிட்டு நேரா ஈசிஆர்ல உள்ள லாட்ஜில ரூம் எடுத்து மது குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா செல்போன் சிக்னல் மூலமா அவரோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்ச போலீஸ் அற்புதராஜ், கார்த்தின்னு 4 பேரை பிடிச்சிட்டாங்க. அடுத்து அவங்க கிட்ட இருந்த அந்த பண பேகை எடுத்து பார்த்திருக்காங்க போலீஸ். அதுல உத்மத் சந்த் எடுத்துட்டு வந்த பணத்தை விட 3 லட்சம் ரூபாய் கம்மியா இருந்திருக்கு. இத பத்தி அந்த திருட்டு கும்பல் கிட்ட போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அப்ப பணத்தை திருடிட்டு பைக்ல வரும்போது 3 கட்டு பணம் கீழே விழுந்துருச்சுன்னு அலட்சியமா பதில் சொல்லியிருக்காங்க அந்த கும்பல். உத்மத் சந்த் வச்சிருக்கிறது எல்லாமே கருப்பு பணம். அதனால அவர்கிட்ட திருடுனா காவல் நிலையத்துல புகார் அளிக்க மாட்டாருன்னு நினைச்சோம்னு சொல்லி அவரையும் மாட்டி விட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்ச போலீஸ் உத்மத் சந்துக்கு வேற யார் கூட எல்லாம் தொடர்பு இருக்கு, அவர்கிட்ட இருக்கிறது கருப்பு பணமான்னு எல்லாத்தையும் எடுத்து விசாரிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும், பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.